விவசாயிகளுக்கு டோல்கேட் கட்டணம் இல்லை என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என வி.கே. சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 13ஆம் தேதி முதல் சட்டமன்ற தொகுதி வாரியாக வி.கே. சசிகலா மக்களை சந்தித்து வருகிறார். அதன்படி நாங்குநேரி, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிகளில் பொதுமக்களையும் கட்சி தொண்டர்களையும் நேரில் சந்தித்த அவர் கலந்துரையாடினார். அப்போது மேடையில் பேசிய அவர், ஐடிஐ படிப்புகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பாடத்திட்டம் தொடர்ந்து வருவது வேலை கிடைக்காத நிலையை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். இதே பகுதியில் தாலுகா மருத்துவமனை உருவாக்க 10 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு 4 வருடமாகியும் எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து விவசாயிகளுக்கு டோல்கேட் கட்டணம் இல்லை என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என்று கூறிய அவர், திமுகவினரிடமிருந்து மக்கள்தான் உஷாராக இருக்க வேண்டும் என்று விமர்சித்தார். மேலும் மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மர்மம் இன்னும் விலகவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார்.